எங்கள் கதை ஒரு கனிவான புன்னகையுடன் ஒரு வயதான பெண்மணி மிஸ்ஸஸ் வில்லோவுக்கு சொந்தமான ஒரு சிறிய நகைக்கடையில் தொடங்குகிறது. ஒரு நாள் திருமதி வில்லோ தனது மிகவும் மதிப்புமிக்க ஒரு பிரகாசமான வைர நெக்லஸ் காட்சி பெட்டியில் இருந்து காணாமல் போனதை கண்டுபிடித்தார். முந்தின நாள் இரவு அங்கே இருந்ததை அவள் உறுதியாக நம்பினாள். பீதியடைந்த அவர் துப்பறியும் சாமை அழைத்தார். நகரத்தில் உள்ள தந்திரமான வழக்குகளை தீர்ப்பதில் பெயர் பெற்ற கூர்மையான புலனாய்வாளர். துப்பறியும் சாம் கடைக்கு வந்தார். உண்மையை வெளிக்கொணர தயாராக இருந்தார். அவர் நிதானமாக மிஸ்ஸஸ் வில்லோவிடம் கேட்டார், நேற்று யார் கடையில் இருந்தார்கள்? மிஸ்ஸஸ் வில்லோ ஒரு கணம் யோசித்தாள். 3 வாடிக்கையாளர்கள் இருந்தனர் என்று அவள் சொன்னாள். முதலில் மிஸ்டர் கிரீன், வங்கியாளர். அவர் அடிக்கடி அரட்டை அடிக்க வருவார். பிறகு பள்ளி ஆசிரியை லிசா ஒரு ஜோடி காதணிகளை வாங்கினார். கடைசியாக டெலிவரி பாய் டாம் இருந்தார். அவர் எப்போதும் போல் அவசரமாக இருந்தார். துப்பறியும் சாம் தலையசைத்து கடையை கவனமாக ஆய்வு செய்தார். வலுக்கட்டாயமாக நுழைந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அதாவது கடை திறந்திருந்த போது நகை திருடப்பட்டதை உணர்ந்தார். திருமதி வில்லோ குறிப்பிட்டுள்ள 3 பேரிடமும் அவர் பேசினார். சாம் மிஸ்டர் கிரீனிடம் கேள்வி கேட்டபோது மிஸ்டர் கிரீன் பதட்டமாக இருந்தது தெரிந்தது. நான் சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தேன், நான் எதையும் தொடவில்லை என்று அவர் கூறினார். பள்ளி ஆசிரியை லிசா அமைதியாக இருந்தார். நான் காதணிகளுக்காக மட்டுமே வந்தேன், நான் நெக்லஸை கூட கவனிக்கவில்லை என்று அவள் விளக்கினாள். டெலிவரி பாய் டாம் அவசரத்தில் இருந்தார். நான் வழக்கத்திற்கு மாறான எதையும் பார்க்கவில்லை, நான் எப்பொழுதும் செய்வது போல் பேக்கேஜை இறக்கிவிட்டு விரைவாக வெளியேறினேன் என்று கூறினார். துப்பறியும் சாம் கடைக்கு திரும்பி நெக்லஸ் இருந்த காட்சி பெட்டியை கவனமாக ஆய்வு செய்தார். சட்டென்று சிரித்தார். அவர் மர்மத்தை தீர்த்து வைத்தார். நெக்லஸை எடுத்தது யார் என்று நினைக்கிறீர்கள்? அது பதட்டமான வங்கியாளரா, அமைதியான பள்ளி ஆசிரியரா, அல்லது அவசரமாக டெலிவரி செய்யும் பையனா? அல்லது வேறு விளக்கம் இருக்க முடியுமா? வீடியோவில் உங்கள் கருத்தை காமெண்ட் செய்யுங்கள்.